بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்கள் மீதும் அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய அவனது அடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கின்றன அல்லவா, இவையெல்லாம் மிகப்பெரிய நிஅமத் அருள் கொடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் வழங்கிய இரவல் பொருட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இயக்கத்தை நிறுத்தலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய இரவல் பொருள்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நிஅமத்தான இந்த உறுப்புகளை, இந்த இரவல் பொருட்களை அல்லாஹ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதன் அடிப்படையிலே நாம் உபயோகிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்களை, காதுகளை, கைகளை, கால்களை, இன்ன பிற உறுப்புகளை அல்லாஹ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவன் விரும்பிய விதத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போலத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இன்னொன்று நாவு. இந்த நாக்கு இருக்கிறதல்லவா, இதுவும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். அந்த நாக்கு சற்று இப்படி அப்படி பிறழ்ந்து வந்தால் அந்த காற்றோசையிலே மிகச்சிறந்த நல்ல வார்த்தைகளும் பிறக்கின்றன, கெட்ட வார்த்தைகளும் பிறக்கின்றன. ஆக இந்த நாவை அசைப்பதின் மூலமாக அதை இப்படி அப்படி மாற்றி வார்த்தைகளை சொல்லக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹு தாலா நாம் பேசக்கூடிய இந்த விஷயங்களையே நம் மத்தியிலே ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த நாவை கொண்டு குர்ஆனை ஓதினால், அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், சத்தியத்தை எடுத்து சொன்னால் இவையெல்லாம் நல்ல காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன.
ஆனால் இதே நாவை கொண்டு பொய்யையோ அல்லது புறத்தையோ, பேக் பைட்டிங் என்று சொல்லக்கூடிய புறத்தையோ அல்லது ஏமாற்றக்கூடிய தீய காரியங்களுக்காக நாம் நாவை பயன்படுத்தினால் அவ்வளவுதான், நாவின் மூலமாக நாம் நாசமானவர்களாக ஆவோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாவை பேணக்கூடிய விஷயத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் மிக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாவினால் எத்தனை குடும்பங்கள் சிதைந்திருக்கின்றன தெரியுமா? ஊர் ஒற்றுமை குலைந்திருக்கிறது, சமூகத்தினுடைய நிம்மதிக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட கொடுமையான கடுமையான சூழ்நிலைக்கு காரணமாக இந்த நாவு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் இந்த நாவை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவில் யஸ்முத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கூறினால் நல்ல வார்த்தையையே கூறட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் இரண்டு உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதாக உறுதி கூறுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் உறுதி கூறுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த நாவை பேண வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நாவையும் இந்த மர்ம உறுப்பையும் நாம் பேணுவதாக உறுதி கூறினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதி கூறுகிறார்கள் சொர்க்கம் கிடைப்பதற்காக. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு முக்கியமானது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், முஸ்லிம்களிலே யார் சிறந்தவர் என்பதை கூறுங்களேன் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எவரது நாவையும் எவரது கரத்தையும் விட்டு பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றனரோ அவர்தான் மிகச்சிறந்த முஸ்லிம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாவனுடைய விஷயத்திலே நாம் பேணி பாதுகாத்து அதனுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த நாவனுடைய விஷயத்திலே மற்ற உறுப்புகள் அஞ்சுகின்றனவாம். எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே வந்து நாவிடத்திலே கூறுமாம், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் எங்களுடைய காரியங்களிலே, உன்னை வைத்துத்தான் நாங்கள் கணிக்கப்படுகிறோம், நீ சரியாக நடந்தால் நாமும் சரியாக நடப்போம், நீ தவறிவிட்டாலோ நாமும் தவறிவிடுவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாவை பேணுவது என்பது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன சொல், ஒரு சிறு சொல் அல்லது ஒன்று இரண்டு சொற்களை இருக்கக்கூடிய ஒரு சில வாக்கியங்களை, சில சென்டென்ஸ்களை பேசினால் போதும், அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளை கொண்டே அந்த மனிதன் நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பேச்சுக்களை மிக நல்ல முறையிலே ஆக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா வல்லாஹு ஹனியுன் ஹலீம். வல்லாஹு கனியுன் ஹலீம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். என்ன கூறுகிறான் தெரியுமா? இனிய சொல்லும் மன்னித்தலும் நோவினை தொடரக்கூடிய தர்மத்தை விட சிறந்ததாகும். அதாவது தர்மத்தை சொல்லி செய்துவிட்டு சொல்லி சொல்லி காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதை விட இனிய சொல்லும் மன்னித்தலும் மிகச் சிறந்தது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாவை நாம் பேண வேண்டும். இந்த நாவனுடைய விஷயத்திலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று நான் உங்கள் மத்தியிலே கூற விரும்புகின்றேன். அதுதான் கீபத் என்று சொல்லக்கூடிய புறம் பேசுதலை பற்றிய சில விஷயங்கள். அல்லாஹு தஆலா இந்த புறம் பேசுதலை பற்றி மிக நல்ல முறையிலே இதனுடைய தீங்குகளை எல்லாம் விளக்குகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, புறம் என்று சொல்லக்கூடிய இந்த கீபத் என்று சொல்லக்கூடிய இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இதற்கு அரபியிலே அல் கீபா என்று சொல்வார்கள். ஆனால் இன்னொன்று கூட இருக்கிறது, அது கோல் சொல்லுதல் என்று சொல்வார்கள். இதற்கு அன் நமீமா என்று அழைப்பார்கள்.
அந்நமீமா என்று சொன்னால் கோள் சொல்லுதல். அதே சமயத்திலே புறம் கூறுதல், இதற்கு கீபத் என்று பெயர் என்று அரபி மொழியிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கோள் சொல்லுதல் என்றால் என்ன அல்லது கோள் என்றால் என்ன? இரண்டு பேர் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்க, சண்டை மூட்ட பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கோள் சொல்லுதல் என்று பெயர். இதற்குத்தான் அந்நமீமா. ஆனால் கெட்ட நோக்கம் எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட பிறருடைய குறைகளை கூறக்கூடிய அந்த விஷயத்திற்குத்தான் அல் கீபத், புறம் பேசுதல் என்பதாக கொடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு டெஃபினிஷனை தருகிறார்கள். தன்னுடைய சஹாபாக்கள் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், என்னுடைய தோழர்களே, புறம் என்றால் என்ன, பேக் பைட்டிங் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு தூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இதனுடைய டெஃபினிஷனை தருகிறார்கள். உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒன்றை பற்றிய நினைவூட்டல் புறமாகும். உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒன்றை பற்றிய நினைவூட்டல் புறமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சொல்லக்கூடிய அந்த குறை அந்த நபரிடம் இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த குறை அவரிடத்தில் இருந்தால்தான் புறம் சொல்லுதலாகும், அப்படி இல்லை என்று சொன்னால் அவதூறு சொன்ன குற்றமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி புறம் என்பதற்கு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் அந்த இடத்தில் இல்லாது இருக்க வேண்டும். இது நம்பர் 1. நாம் பேசியதை அறிந்தால் அந்த பேச்சு அவரை வெறுப்படைய செய்திருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷன்களை இந்த ஹதீஸிலிருந்து தொகுத்து இப்னுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை கூறுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் ஒருவர் இருக்கும்போதே ஒருவரது ரகசிய நடவடிக்கை பற்றி பகிரங்கப்படுத்துவது கூட, ஒருவர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவரது ரகசிய நடவடிக்கைகளை அவருக்கு தெரியாமலே அங்கே பகிரங்கப்படுத்துவது கூட புறம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக, ஒருவரிடத்திலே உடலிலே சொறி இருக்கிறது, சிரங்கு இருக்கிறது, அல்லது அவரிடத்திலே 1,00,000 ரூபாய் அவர் வைத்திருக்கிறார், இதை மற்றவர்களுக்கு தெரியாமல் அவர் வைத்திருக்கிறார், இதை பகிரங்கப்படுத்துவது கூட புறம் என்பதாக கூறுகிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், புறம் என்பது என்ன தெரியுமா? ஒருவர் பற்றி அவர் வெறுக்கக்கூடியதை, அது அவரது மார்க்கமாக இருந்தாலும் அல்லது உலகியல் நடவடிக்கைகளாக இருந்தாலும், உடல் உள்ளம், அவருடைய கேரக்டர், அவருடைய பணம், அவருடைய பிள்ளை, அவருடைய மனைவி, அவருடைய வேலையால் எது பற்றியும் வார்த்தை மூலமாகவோ அல்லது சைகைகள் மூலமாகவோ குறிப்பிடக்கூடிய அனைத்துமே புறமாகும் என்பதாக அல் அத்கார் என்று சொல்லக்கூடிய அந்த புக்கிலே அவர்கள் விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நேரத்திலே தன்னுடைய கையால் சைக்கினை காட்டுகிறார்கள், ஒரு ஜாடை காட்டுகிறார்கள். அதாவது குட்டையாக இருக்கக்கூடிய சஹாபியா பெண்மணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சைகையை அவர்கள் காட்டுகிறார்கள். அதாவது அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த ஜாடையின் மூலமாக அவர்கள் குறிப்பிட்டதை கேட்ட, அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷாவே, நீ செய்த இந்த செயலை கடலில் கரைத்தால் கூட அந்த கடலை கெட்டு நாசமாகிவிடும், அந்த அளவுக்கு மோசமான காரியம் என்பதாக யாரை அவர்கள் கூறுகிறார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் கூட கூறியிருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எழுத்தில் கூட புறம் இருக்கிறது, எழுத்தில் கூட புறம் இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரிலே சில நியூஸ்கள் அல்லது கிசுகிசுக்கள் வரும், அல்லது முணுமுணுப்புகள் வரும். அந்த கிசுகிசுக்களை நாம் கேட்போம். கேட்கக்கூடிய காரியத்திலே இன்ன நபர், அவர் பெயர் சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர் பெயர் சொல்லாத மற்ற விஷயங்களை எல்லாம் இந்த கிசுகிசுக்கிலே போடுவார்கள். அதை படிப்பதிலே நாம் ஆர்வமாக இருப்போம். இது புறமாகும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உயிருடன் இல்லாதவர்கள் விஷயத்திலும் கூட அவர்களது குறைகளை பகிரங்கப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தின் விரோதியாக இருந்த அபூ ஜஹல் அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா?
அபூ ஜஹல் இஸ்லாத்தின் விரோதிதான், இருந்தாலும் கூட அவரது மகன் இக்ரிமா ரலியல்லாஹு இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருடைய தந்தையை பற்றி எந்த குறையும் பேசாதீர்கள், இறந்தவர்களை பற்றி குறை பேசக்கூடாது. ஆக இந்த இறந்தவர்களை பற்றி பேசுவதும் கூட புறமாகும் என்பதாக மார்க்கம் கூறுகிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கருத்துக்களில் இருந்து புறம் என்றால் என்ன தெரியுமா? ஒருவரிடம் உள்ள குறையை கூறுவதுதான் புறம். ஒருவரிடத்திலே ஒருவர் அவர் இல்லாத நேரத்தில் பேசக்கூடியதும் புறமாக இருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வெளிப்படுத்த விரும்பாத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதும் புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. புறம் என்பது பேசுவதினால் மட்டுமல்ல, கஞ்சாடை காட்டுவது, கையினால் சைக்கினை அல்லது ஜாடை செய்வது, அங்க அசைவுகளை அப்படியே நடித்து காட்டுவது, இதெல்லாம் கூட புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வெறுமனே இந்த உடல் அசைவுகளை கொண்டு மாத்திரமல்ல, எழுத்து மற்றும் ஏனைய தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தினாலும் கூட அதுவும் புறமாகும். இறந்தவர்களை பேசுவதும் கூட புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மார்க்கத்திலே மார்க்க அறிஞர்கள் தொகுத்து இதெல்லாம் புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புறத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். என்ன கூறுகின்றான் தெரியுமா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீங்கள் விரும்புவீர்களா இறந்து போன உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் உண்பதை, சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இது எதற்கு சமமாக இருந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் புறம் பேசுவதற்கு சமமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புறம் பேசுவது என்பது எதற்கு சமமாகும்? நம்முடைய இறந்து போன அந்த சகோதரனின் அந்த உடலை, அந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாகும் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். ஆக இந்த புறம் என்று சொல்லக்கூடிய பேக் பைட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புறம் எப்பொழுது பேசலாம்? புறம் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா? ஆம், இந்த தீனிலே அனுமதி இருக்கிறது. யாராவது அநியாயத்திற்கு உள்ளானால், அந்த அநியாயத்திற்கு உள்ளானவர் தன்னை அநியாயத்திற்கு ஆளாக்கிய அந்த நபரை பற்றி, அவர் எந்த அளவுக்கு அநியாயப்படுத்தினாரோ அந்த விஷயத்தை பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது புறமாகாது. அதே போல யாராவது ஒருவரிடத்திலே தீர்ப்பு கேட்க நாம் செல்லுகிறோம். என்னுடைய வீட்டுக்காரர் இந்த மாதிரி செய்து விட்டார், என்னுடைய மனைவி இந்த மாதிரி நடந்து கொண்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தான். இப்படி தீர்ப்பு கேட்பதற்காக நாம் கூறக்கூடிய அந்த காலகட்டத்திலே அது புறமாக ஆகாது, அனுமதி இருக்கிறது. இப்படித்தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய கணவர் தனக்கு தேவையான அந்த பணத்தை தரவில்லை என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த அந்த குறைதான் அதை வெளிப்படுத்திய போது தீர்ப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆக இது புறமாகாது. அதே மாதிரி தவறை தடுக்க நாடக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரிடத்திலே அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மகன் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த தவறை தடுப்பதற்காக அந்த தந்தையிடத்திலே உங்களுடைய மகன் இந்தந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஆகவே இதனை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக நாம் சொல்வது புறமாகாது. அதே போல எச்சரிக்கைக்காக, அதாவது மோசமான கொள்கையுடைய ஒரு அறிஞன் இருக்கிறான், அவன் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான், அவனை பகிரங்கப்படுத்துவதற்காக அவரிடத்திலே இருக்கக்கூடிய கொள்கைகளை, அவரிடத்திலே இருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளை நாம் வெளிப்படுத்துவது புறமாக ஆகாது. அதே போல பகிரங்கமான குற்றவாளி, அவன் செய்யக்கூடிய அந்த தவறை அவன் தவறு என்றே எடுத்துக்கொள்வதில்லை. உதாரணமாக குடித்து கொண்டு ரோட்டிலே விழுந்து கிடக்கிறான், இப்படிப்பட்ட இவனை குடிகாரன் என்று சொல்வதனால் அது புறமாகாது. ஏனென்று சொன்னால் அவன் மக்கள் மத்தியிலே அந்த குற்றத்தை பகிரங்கமாக செய்து வரக்கூடிய இவனை பற்றி பேசுவதும் புறமாகாது. அதே போல பட்ட பெயர்களை கொண்டு அழைக்கக்கூடியதை இஸ்லாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். ஆனால் சிலர் தன்னுடைய பட்ட பெயர்களை கொண்டு அழைப்பதை அவர்கள் விரும்பினால் அதை கொண்டு அவர்களை அழைப்பது கூட புறமாக ஆகாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் மார்க்கத்திலே புறம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அனுமதிக்கக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. புறம் எப்பொழுதெல்லாம் உருவாகும் தெரியுமா? இந்த பேக் ஃபைட்டிங் என்று சொல்லக்கூடிய இவை எப்பொழுதெல்லாம் ஏற்படும் தெரியுமா? ஒன்று, கோபம். ஒருவருக்கு கோபம் வந்து விட்டால், கோபம் தலைக்கேறி விட்டால், தன்னுடைய எதிரி என்னென்னலாம் செஞ்சானோ அது வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க.
ஆனா அவரிடத்துல இந்த ஏதோ ஒரு காரியத்துல கோபத்தை பார்த்துட்டா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்துருவார். இது இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சிறிது பகைமை அல்லது சிறிது கோபம் அவருடைய விஷயத்தில் ஏற்பட்டு விட்டால் அவர் என்னென்ன செஞ்சாரோ அத்தனையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒருவரின் மீது ஏற்படக்கூடிய அந்த காழ்ப்புணர்வு, பொறாமை, இப்படி இருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படுத்தி அந்த பொறாமையை தீர்த்து கொள்வது. கர்வம், பெருமை, கிபர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை வரக்கூடிய காலகட்டத்திலே மற்றவர்களை எல்லாம் மிக மோசமாக எண்ணுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா, சத்தியத்தை மறுப்பது, பிறரை இழிவாக எண்ணுவது, இதுதான் பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தான் பெரிய ஆள் என்பதற்காக மற்றவர்களை எல்லாம் அவர்களுடைய குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களை இந்த புறம் பேசுவது மாத்திரமல்ல, மட்டம் தட்டுவது இந்த கிபருடையவர்களுடைய குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை குற்றமற்றவனாக காட்டுவதற்காக, நான் எந்த காரியமும் செய்யல, நான் எவ்வளவு பியூரான ஆளு தெரியுமா, ஆனா அவன் தான் செஞ்சான், அவன் தான் இந்த காரியத்தை செஞ்சான், இவன் இந்த காரியத்தை செஞ்சான் என்று தன்னை குற்றமற்றவனாக காட்டுவதற்குரிய அந்த காலகட்டத்திலே புறம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதே போல இன்று ஒரு 4 பேர் சேர்ந்துட்டா போதும், ஃப்ரெண்ட்ஸ், அரட்டை அடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர் மற்றவர்களை யாராவது ஒருத்தரை எடுத்துக்குவாங்க, மற்றவங்கெல்லாம் சேர்த்து அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, போட்டு தாக்குன்னு தாக்குறது. அவரிடத்துல இருக்க குறைகளை அள்ளி அங்க போட்டு எல்லாம் அரட்டை அடிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இதுவும் அந்த நேரத்திலே ஏற்படுகிறது. கேலி கிண்டல் செய்யக்கூடிய நேரத்திலே அவரிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் கொண்டு வந்து அங்கே கொட்டி தீர்ப்பதை பார்க்கிறோம். அதே போல சிலர் ஆச்சரியத்தை வெளிப்பட, அவரா இப்படி செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள், ஆமாமா அப்படி செஞ்சிருக்கலாமோ என்கிற ரீதியிலே பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்திலே பச்சாதாபம், அவரிடத்திலே இரக்கத்தை காட்டக்கூடிய நிலையில் நாம் என்ன செய்யறோம், ஆமாங்க அவர் பாவங்க, அவர் அன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்து கொண்டார் என்கிற ரீதியிலே பேசக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையிலும் இந்த புறம் ஏற்பட்டு விடுகிறது. அதே போல சிலருடைய தவறுகள் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால, நல்லவங்க தான் ஆனா என்ன செய்வாங்க, அவங்க மேல தவற பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்கிறார் இந்த ஆளு, ரொம்ப மோசமான ஆளா இருக்கிறாரு, இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்று அவருடைய குறைகளை பேசக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. அதே போல நண்பர்களை அவர்களை திருத்தக்கூடிய காலகட்டத்திலே அவருடைய குறைகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. யாராவது ஒருத்தர் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் உடனே அங்கு நடக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, அவரை கீழாக மோசமாக புறம் பேசக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் பதவியில ப்ரொமோஷன் ஆகணும், மேலே இருக்கக்கூடிய மேனேஜரோ அல்லது முதலாளியோ அவருடைய நெருக்கம் நாடினால் இவரை போட்டு கொடுக்கிறது. நெருக்கத்தை நாடக்கூடிய நேரத்திலே ஒருவர் இன்னொருவரை போட்டு கொடுக்கக்கூடிய இந்த நிலையும் ஏற்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் இந்த புறம் உருவாகக்கூடிய ஒரு நிலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புறம் பேசுவதனால் என்ன தீமைகள் ஏற்படுகின்றன தெரியுமா? முதலில் பிரிவு ஏற்படுகிறது. 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் முதலில் கட்டாகும். நீ என்னை பத்தி பேசிட்டீல, உன்னோட எந்த ஒட்டு உறவும் கிடையாது என்று அவரிடத்திலிருந்து உறவுகளை பிரித்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 2வது குழப்பம் ஏற்படும். ஒரு நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல குழப்பத்தை கொண்டு வந்து ஷைத்தான் விட்டு விடுவான். மரியாதையை இழக்கச் செய்யும். ஒருவருடைய தன்மானத்தை, ஒருவருடைய மரியாதையை, ஒருவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை, அவருடைய டிக்னிட்டியை குறைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த புறம் பேசுவதனால். கபருடைய வேதனை இருக்கிறது, நாம் பார்த்திருக்கிறோம். கோல் சொல்லக்கூடியவர், புறம் பேசக்கூடியவருக்கு கபருடைய வேதனை இருக்கிறது. நல்லறங்களை எல்லாம் இந்த நாவினால் நாம் பேசக்கூடிய புறமின் மூலமாக இழக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சுவனத்திலே நாம் செல்லக்கூடிய அந்த பாதையை அடைக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யார் புறம் பேசுவார்களோ அவர்களுக்கு இழிவையும் நெருப்பு நாவையும் அல்லாஹ் மறுமையிலே வழங்குவான். ஆக இந்த புறம் பேசக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனைகள் இருக்கின்றன. இன்னொரு தண்டனை என்ன தெரியுமா? அசிங்கத்தை அல்லாஹ் நாளை அவர்கள் தின்னக்கூடிய, அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் புறம் பேசிய காரணத்தினால் ஏற்படுத்துவான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எப்படி செயல்பட வேண்டும் அதை மட்டும் நான் 2வது குத்பாவிலே கூறி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புறம் பேசக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்தால் எப்படி செயல்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன். புறம் பேசப்படுவதை உண்மைப்படுத்தக்கூடாது. யாராவது ஒருத்தர் புறம் பேசினால் உடனே அந்த விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடாது. புறம் பேசக்கூடிய அந்த செய்தியை நான் ஒரு நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அதனை எடுத்து அப்படியா, அவன் சொன்னது கரெக்ட் தான் என்று உண்மைப்படுத்தக்கூடாது. யாரை பற்றி புறம் பேசப்படுகிறதோ அவர் பற்றி தவறான முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அப்படி ஏதாவது தவறான ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் அவ்வளவுதான். அதற்கடுத்து அவரை பார்க்குற போது, அவர் கூட போகிற போது, வர்ற போது எல்லாம் அந்த நினைவுகள் தான் வரும். ஆகவே யாராவது ஒருவரை பற்றிய தவறான ஒரு விஷயத்தை சொன்னால் உடனேயே அந்த முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அது சரியா தவறா என்று ஆராய்ந்து அறிந்து அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை அறிந்த பிறகு அதற்கு தோதுவாகத்தான் நாம் நடக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, யாரை பற்றி புறம் பேசப்படுகிறதோ அவர் பற்றி தவறான முடிவுக்கு வந்து விடக்கூடாது. புறம் பேசக்கூடியவனிடத்திலே இப்படி பேசுவது தவறு, மார்க்கம் இதனை அனுமதிக்கவில்லை, இப்படி பேசுவதனால் இன்னென்ன தண்டனைகள் கிடைக்கும், இவ்வளவு நாசங்கள் ஏற்படும் என்பதை சுட்டி காட்டி தவறை தவிர்க்க செய்ய வேண்டும். பேசக்கூடிய அப்படியா அப்படின்னு கொஞ்சம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட அந்த புறத்தை அனுமதிக்கக்கூடியதாக ஆகும். அந்த நேரத்திலே அந்த புறம் பேசக்கூடியவரிடத்திலே நாம் இந்த புறத்தை பேசுவதிலிருந்து தவிர்க்க செய்ய வேண்டும். அடுத்ததாக சொன்ன விஷயத்தை அடிமனதிலே பதித்து கொண்டு அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை இவற்றையெல்லாம் சந்தேகத்திலேயே வைத்திருக்க கூடாது. சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க சொன்ன உடனேயே அவர் மேல ஒரு சந்தேகம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோடையே அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு தவறை ஒரு மனிதர் செய்திருக்கலாம். தவறு செய்யக்கூடிய இயல்பில் தானே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த தவறிலிருந்து அவன் விலகி நல்லவனாக மாறி இருக்க கூடாதா? அவன் செய்த அந்த தவறை எப்பொழுது பார்த்தாலும் வைத்துக்கொண்டு சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடிய இந்த நிலையை தவிர்க்க வேண்டும். அதே போல புறம் பேசியவன் எதை செய்ய சொன்னானோ அவன் அப்படி செஞ்சிட்டான், அவன் அப்படிப்பட்டவன், நீ இப்படி இருக்காத என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் தடுக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக புறம் பேசுபவனை வெறுக்க வேண்டும். யாராவது புறம் பேசுறான் யாரும் இல்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவர்களை தான் ரொம்ப விரும்புகிறோம். அல்லாஹ்வுக்காக புறம் பேசுபவனை வெறுக்க வேண்டும். புறம் பேசியவனிடத்தில் இதுதான் கடைசி. என்ன செய்யணும்? புறம் பேசினவன் யாராவது இருந்தான்னா, வா எப்பா உன்னை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், உன்னை பற்றி இவன் பேசுகிறான், என்ன இந்த விஷயம் இருக்கா என்று 2 நபர்களையும் ஒரே இடத்தில் உட்கார வைத்து கேட்டு அந்த விஷயத்தை தீர்த்து விட வேண்டும். இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவன் இப்படி செஞ்சான் என்கிற ரீதியிலே நாம் நடக்கக்கூடாது. யார் புறம் பேசினானோ, யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ 2 நபர்களையும் அழைத்து அந்த விஷயத்தை தீர்க்க வேண்டும். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி புறம் பேசுவதை நாம் தடுத்தாக வேண்டும். அது மாத்திரமல்ல, புறம் பேசக்கூடிய இந்த விஷயத்தை நாம் வெறுக்க வேண்டும். யார் புறம் பேசினாலும் அதை வெறுக்க வேண்டும். ஆகவே இத்தகைய நடைமுறைகளை கொண்டு நாம் புறம் பேசுதலை தவிர்த்தால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு வெற்றி உண்டு, அல்லாஹ்விடத்திலே கூலிகள் உண்டு, அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த இடமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுவோம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருஹு அன்னி வ அன்கும் ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.